இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 49 சுவிஸிலிருந்து பவானி மூர்த்தி. மூச்சு இருக்கும் வரை மூச்சு விடுவதை நாம் மிகவும் சுலபமானதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மூச்சு விடுவதை நாம் உணர்வதே இல்லை. பொதுவாக அன்றாட வேலைகளில் மூழ்கி இருக்கும் போதும் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் மூச்சு விடுகிறோம் என்ற நினைப்பே நமக்கு இருப்பதில்லை. மூச்சு விடுவது ஒரு இச்சை செயல் அல்ல. இருப்பினும் மூச்சு விடுவதை எப்போது நாம் உணராத ஒரு முயற்சியற்ற செயலாக ஆக்குவது நம்முடைய மூச்சு மண்டலத்தின் பிரத்யேக அமைப்புத்தான். மூச்சு மண்டலத்தின் பிரதான உறுப்பான நுரையீரல்கள் மார்பறைக்குள் மிகவும் பாதுகாப்பாக அமைந்திருக்கின்றன. நுரையீரல்கள் பிரத்யேக குழாய் மூலம் மூக்கு துவாரம் வழியாக வெளியுலகிற்கு திறக்கின்றன. மார்பறை அதன் பிரத்யேக அமைப்பின் காரணமாக ஒரு காற்று புக முடியாத அறை போல செயல்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் மார்பறையின் அடையில் அமைந்துள்ள உதரவிதானம்தான். இந்த உதரவிதானம் கீழ் நோக்கி தள்ளப்படும் போது மார்பறையின் கொள்வனவு அதிகரித்து மூக்கு துவாரம் வழியாக வெளிக்காற்று உள்ளிழுக்கப்படுகிறது. உதரவிதானம் மேல் நோக்கி அழுத்தப்படும் போது மார்பறையின் கொள்ளளவு சுருங்கி நுரையீரல்களில் நிரம்பி இருக்கும் காற்று வெளியேற்றப்படுகிறது. மார்பறையின் இது போன்ற அமைப்பு காரணமாக மூச்சு காற்றை உள்ளிழுப்பதற்கு மட்டும்தான் நாம் சிறிதளவு முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். ஆனால் மூச்சு காற்று வெளியேறுவதற்கு நமது முயற்சி தேவையில்லை. இதனால் தான் மூச்சு விடுவது நமக்கு மிகவும் சுலபமானதாக தோன்றுகிறது. பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நாம் மூச்சு விடுவதை உணர்வதே இல்லை. ஆனால் ஏதாவது மூச்சு மண்டல நோயால் பாதிக்கப்பட்ட இருப்பவர்களுக்குத்தான் தெரியும் மூச்சு விடுவது எவ்வளவு கஷ்டமானதாக இருக்க முடியும் என்று. சாதாரண தடிமன் கூட நம்மை 24 மணி நேரமும் மூச்சு விடுவதை உணர செய்துவிடும். சில சமயங்களில் கெட்டியான சளியினால் மூக்கு நன்றாக அடைத்துக் கொண்டு நாம் எவ்வளவு முயன்றாலும் மூச்சு விடுவது மிகவும் கஷ்டமாகிவிடும். இந்த நிலையில் ஆஸ்துமா போன்ற கடுமையான மூச்சு மண்டல நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்களின் கதி பற்றி சொல்லவே வேண்டாம். நோய் தாக்குதலின் போது மூச்சு விடுவதற்கு அவர்கள் மேற்கொள்ளும் கடுமையான முயற்சியும் அந்த முயற்சியின் காரணமான சிரமத்தால் அவர்கள் துடிக்கும் துடிப்பும் மிகவும் பரிதாபமானதாக இருக்கும். பொதுவாக ஆஸ்துமா, மூச்சுக்குழாய் வீக்கம், நுரையீரல் நுண்ணறை வீக்கம் போன்ற மூச்சு மண்டல நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் மாரடைப்பு நோயாளிகளும் விபத்து காரணமாக மார்பறையில் ஓட்டை ஏற்பட்டவர்கள் அல்லது வேறு மூச்சு மண்டல பாதிப்பு ஏற்பட்டவர்களும் மூச்சு விடுவது எவ்வளவு கஷ்டமானதாக இருக்க முடியும் என்பதை நன்கு அறிவர். இவர்களோடு உரிய காலத்திற்கு முன்னர் பிறந்த குழந்தைகளும் நுரையீரல் கட்டி, நுரையீரல் புற்றுநோய் ஆகிய நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் எய்ட்ஸ் நோயாளிகளும் மூச்சு விடுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி காரணமான சிரமத்தால் அவதிப்படுவதை நாம் காணலாம். ஆக்சிஜன் தேவை. நமது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் இயங்குவதற்கு ஆற்றல் தேவை. குளுக்கோஸ் பிரத்யேக முறையில் ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரியும் போது வெளிப்படும் ஆற்றலைத்தான் செல்கள் அவற்றின் இயக்கத்திற்கு பயன்படுத்திக் கொள்கின்றன. இதுபோல நமது உடல் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை வழங்கும் குளுக்கோஸ் நாம் உண்ணும் உணவில் இருந்து கிடைக்கிறது. ஆக்சிஜன் எங்கிருந்து கிடைக்கிறது? உடலின் இந்த ஆக்சிஜன் தேவைக்கு வெளிக்காற்றில் உள்ள ஆக்சிஜனைத்தான் நம்பி இருக்கிறோம். வெளிக்காற்று மூக்கு துவாரங்களின் வழியாக புகுந்து மூச்சுக்குழாய் வழியாக நுரையீரல்களை அடைந்து அங்குள்ள எண்ணற்ற நுண்ணறைகளை நிரப்புகிறது. அந்த நுண்ணறைகளில் சுவர்களில் இரத்த குழாய்கள் பின்னி கிடக்கின்றன. இந்த இரத்த குழாயில் உள்ள இரத்தத்தில் மிதந்து கொடுக்கும் இரத்த சிவப்பணுக்குள்ள ஹீமோகுளோபின் காற்றில் உள்ள ஆக்சிஜனை கிரகித்துக் கொள்கிறது. பின்னர் இந்த ஹீமோகுளோபின் இரத்த ஓட்டத்தின் மூலம் உடல் செல்கள் அனைத்துக்கும் தேவையான ஆக்சிஜனை கொண்டு கொடுக்கிறது. இதுபோல செல்களுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குவது மட்டும் மூச்சு மண்டலத்தின் வேலை இல்லை. அதோடு வளர்சிதை மாற்று செயல்களின் போது ஏற்படும் கழிவுகளை அப்புறப்படுத்துவது, மூச்சுக்காற்றின் வழியாக உடலுக்கு புக முயலும் நோய்க்கிருமிகளை வடிகட்டி தடுத்து நிறுத்துவது, நாம் பேசும் போது ஒளியை எழுப்புவதற்கு தேவையான காற்றை வழங்குவது போன்ற வேலைகளையும் மூச்சு மண்டலம் கவனித்துக் கொள்கிறது. நமது மூச்சு மண்டல உறுப்புகள் பொதுவாக வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக நீடிக்கக்கூடிய வகையில் தான் உருவாகியுள்ளன. இருப்பினும் பல்வேறு காரணிகளாலும் கோளாறுகளாலும் அவற்றின் செயல்பாடு பல வகைகளில் பாதிக்கப்படுகிறது. முக்கியமாக காற்றில் உள்ள மாசுகளும் புகைப்பிடிப்பதும் நுரையீரலை கடுமையாக பாதிக்கின்றன. வேறு சில கோளாறுகளும் நுரையீரலின் செயல்பாடு பாதிக்கப்படுகிறது. நமது மூச்சு மண்டல உறுப்புகளை முக்கியமாக நுரையீரலை பாதிக்கும் இது போன்ற கோளாறுகள் அல்லது நோய்களில் சில
தற்காலிகமானவை. அவை பெரிய அளவிலான கேடு அல்லது தொந்தரவு எதையும் ஏற்படுத்துவது இல்லை. ஆனால் மற்றவை உயிருக்கே இறுதி கட்டக்கூடிய அளவிற்கு மிகவும் ஆபத்தானவை. பொதுவாக மூச்சு விடுவதை நாம் அதிக அளவில் உணரத் தொடங்கிவிட்டாலே அல்லது மூச்சு விடுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டி இருப்பது போல தோன்றினாலே நமது மூச்சு மண்டலம் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எப்போதாவது மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் அதற்கான காரணம் அதிகம் கவலைப்பட வேண்டியதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீடித்த மூச்சு கோளாறுகளை நாம் அதுபோல அலட்சியப்படுத்த முடியாது. அதே போல காரை உமிழ்வதில் இரத்தம் காணப்பட்டாலோ அல்லது நீடித்த இருமல் இருந்தாலோ நாம் உடனடியாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய நுரையீரல்களை நாம் நல்ல முறையில் கவனித்துக் கொண்டால் அவை நம்முடைய ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் கவனித்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம்.